தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்கிறது. அந்த வகையில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஜோதிடத்தின் காலசக்கரத்தின் முதல் ராசியான மேஷ ராசிக்கு சூரிய பகவான் நுழையக்கூடிய நாளில் புத்தாண்டு பிறக்கும். இந்த வருடத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகளான ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி போன்றவை நடக்க இருக்கிறது. இதன் காரணமாக கடகம், கன்னி, சிம்மம், தனுசு, மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு பெண்ணால் மிகப்பெரிய ஆபத்து உங்களை தேடி வர இருக்கிறது. எனவே ஏதி பாவினத்தினரிடம் கவனமுடன் இருங்கள். பெண்கள் இந்த தவறுகளை செய்து விடாதீர்கள். கோயிலில் வழங்கப்படும் துளசியை தலையில் வைக்கக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள், உக்கிர தேவதைகள் வழிபடும் கோவில்களுக்கு செல்ல வேண்டாம். தலைவிரியுடன் முடியை முடிக்காமல் யாருக்குமே உணவு பரிமாறக்கூடாது. வளையல் இல்லாமல் விளக்கேற்றுவதை தவிர்க்க வேண்டும். அரிசி, உப்பு, நெய் போன்ற முக்கியமான உணவுப் பொருட்களை கையால் நேரடியாக வழங்க வேண்டாம். இதனால் வீட்டில் செழிப்பு குறையும் என்பர் முன்னோர்கள். மாலை நேரங்களில் பொதுவாக 6 மணி 7 மணிக்கு வீடு பெருக்கக்கூடாது. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இல்லத்திற்குள் புது சுமங்கலி பெண்களை அழைக்கக்கூடாது. கடன் தீர சித்தர்கள் பயன்படுத்திய ரகசிய பூஜை முறை பற்றி தெரியுமா? வீட்டில் விநாயகர் படத்தின் முன்பு ஒரு பாத்திரத்தை வைத்து அதில் சுத்தமான தண்ணீர் நிரப்பி, எல்லா நிதி தெய்வங்களும் என் இல்லத்தில் நிலைத்து இருக்கட்டும் என 9 முறை கூற வேண்டும். பிறகு இந்த தண்ணீரை வீட்டு வாசலில் தெளிக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து 21 நாட்கள் செய்ய கடன் பிரச்சனைகள்